பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே எரேமியா 31:20 எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் எப்ராஹிமை குறித்து தான் நம்மளோட பேசுகிறார். ஒருவேளை நம்ம எப்ராஹிமுடைய சூழ்நிலையில நம்ம கடந்து கொண்டிருக்கலாம். அநேக நேரத்துல நம்ம தெரிந்து தெரியாமல் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசியிருப்போம். நம்ம நடந்திருக்கலாம். ஆனால் தேவன் எப்ராஹிம் அதுக்கு முந்தின வசனங்கள்ல பார்ப்பீர்கள் என்றால், அவன் மனம் திரும்பின பின்பு ரொம்ப மனஸ்தாபப்படுறான் அவன் செய்த பாவங்களுக்காக. அப்பொழுது தேவன் அவனுக்காக இறங்குகிறார். இன்றைக்கும் நாம் ஒருவேளை எந்த காரியத்துல நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனோமோ அந்த இடத்துல தேவனிடத்துல மனஸ்தாபப்பட்டு நாம் அழுதோமானால், தேவன் இன்றைக்கு நமக்கு உருக்கமாய் இறங்குகிற தேவனாய் இன்று நம்ம முன்பதாய் இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், எப்ராஹிமே, நீ என்னுடைய சேஷ்டபுத்திரன், நீ என் பிள்ளை, நான் உனக்காக இறங்குவேன் என்று சொல்கிறார். அந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எல்லா காரியம்